டைம் வால்குள்ளே போயிட்டு எப்படி இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆஃபர்ஸ்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு டாரக்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது உள்ளே போய் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால என்னோடய மை ஆக்டிவிட்டியில் தான் அது இருக்கும். ஸோ மை ஆக்டிவிட்டி போடுறேன். போயிட்டு இப்போ வந்து நான் இந்த இவ்வளோ கேம்ஸ் நான் முடிச்சிருக்கேன் இல்லையா, இது ட்ரம்ப் கேம் அங்கே காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து ப்ரொசீட் ஆஃபர்னு காட்டும், இதில் போய் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து எப்படி ப்ளே பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கேமை நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொசீஜர்ஸ் மட்டும் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பண்ணியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த இது வந்து அடிக்கடி வரும், இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா, இப்போ சென்டரில் இருக்கு இல்லையா, இதை மூவ் பண்ணி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் நாம் இதை பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே கைட் பண்ணும். கைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஆடு வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லா ஆடையுமே பார்த்துருங்க. ஸோ ஆடை பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியாக வரும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை ஆடு பார்க்குறீங்களோ அத்தனைக்கான உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த லெவலில் இது பண்ண முடியும். இப்போ நான் இது என்ன ஏதுன்னு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆடு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆடு முடிஞ்சதுனால நமக்கு இன்கம் டபுள் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆடு கேட்பாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போது கம்மியாக தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆடையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த ஆடு முடிஞ்சோடனே இந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் வரும். ஸோ பிக்கப் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம மெயினாக வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, இதெல்லாமே லேட்டர் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது இல்லையா, இதை டச் பண்ணிக்கோங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைவேட் கிளப் இன் ஃப்ளோரிடா, இதுதான் வந்து நம்மளோட டார்கெட் பில்டிங். நம்ம இதை கட்டினா இந்த கேமோட பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துடும், அப்டேட் ஆகி வந்துடும், 1 டேயில் வந்துடும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். 1 2 3 4 5 பில்டிங்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வர நான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஆடு வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ இந்த ஆடை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு இன்கம் வந்துடும். அதை வச்சு நீங்கள் பில்டிங்கை வாங்கிட்டு போயிடலாம். இப்போ நான் இதை ஆட் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துச்சு. ஸோ நான் பிக்கப் பண்ணிவிட்டேன். இப்போ பிக்கப் பண்ணதுக்கப்புறம் மேலே 1.6B வந்துருச்சு இல்லையா, இந்த இடத்துல 1.6B இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஸ்மால் கேசினோ வேகஸ்ன்றது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்ட உடனே இது டிக் வந்துருச்சு. ஸோ அடுத்த பில்டிங் நான் பண்ணணும்னா, இப்போ 1.6GB இருந்தால் மாதிரி இப்போ 3.5B வந்துருச்சுனாலே நம்ம அடுத்த பில்டிங் வாங்கிக்கலாம். இப்போ என்கிட்ட பேலன்ஸ் இந்த அமௌண்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆடு வர நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல 1.8M இருக்குது இல்லையா, அதை நான் போய் இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, பிஸ்னஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த மாதிரி ப்ளூ கலரில் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே கீழே இருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். பிகாஸ் கீழே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டை தரும். ஓகேவா? எவ்வளோ வருது பார்த்தீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் அமௌண்ட் தராங்க. இப்போ 870 மில்லியன் தான் வரும். பட் 1.8GB வரதுனால நான் இதை பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆடு வந்து ப்ளே ஆகுது. ஸோ இந்த ஆடை பார்க்க நமக்கு வந்து இன்கம்ன்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்சிங் பண்ணது வந்துருச்சு. ஸோ பிக்கப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு எந்த பிஸ்னஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஓகே மேம். இப்போ வந்து அடுத்த ஆடு வந்துச்சு, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட் ரெப்யூட்டேஷன் ஏற்றினாலுமே நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதையும் நான் ஏற்றுறேன். ஸோ இது ஏற்றுறதுனால வந்து நம்மளோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாகும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியுது இல்லையா, டபுள் அமௌண்ட் வருது இல்லையா. ஸோ நான் அதை ப்ளே பண்ணுறேன்.
ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆடு பார்த்ததுனால 2.8 பே வந்துருச்சு. அப்போ கூட நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நமக்கு தேவையானது 3.5 பி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆடை பார்த்த உடனே அடுத்த பில்டிங்கை நம்ம அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த விஐபியில் ஒன்று இருக்கும். ஸோ விஐபின்றது தான் அந்த ஆடு வர டைம். ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு ஆடு வரும். ஸோ அந்த பார்த்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு இன்கம் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த 30 செகண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா அப்போ மட்டும் இதை வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் கொஞ்சம் ஏறும். இந்த 10 மில்லியன் பர் செகண்டுன்னு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். மற்றபடி இதில் இருக்கிற எது வேணாலுமே நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஒரு ஆடை மட்டும் பார்த்துடுறேன். இப்போ அந்த ஆடை பார்த்ததால இப்போ 5 பில்லியன் வந்துருச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டு 3.5 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 பில்லியன் இருக்குது. ஸோ நம்ம அதை ரீச் பண்ணணும். ஸோ நான் திருப்பி போயிட்டு பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணி இந்த கேமை வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆடு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கேமை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேஸில் முடித்தேன். ஸோ நீங்கள் எனக்கு வைஃபை இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை முடிக்க முடியும். மொபைல் டேட்டா இருக்கிறவங்களும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆடு பார்த்து நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த இது வரும். ஓகேவா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா இதுக்கு அடுத்த லெவல் எப்படி போகணுன்னு நீங்கள் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.